வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ஃபனி பவன் அண்ட் அசோசியேட்ஸ் சார்பாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கேலண்டர் நான் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். இது அனுப்புனதுக்கப்புறம் நெறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த ஃபைலிங் எப்போ பண்ண வேண்டியது? இது என்ன ஃபைலிங்? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ அனைவரின் நன்மைக்காக இந்த குறிப்பிட்ட வலைப்பதிவை நான் பதிவு பண்ணி, என்னுடைய யூடியூப் பக்கத்தில் நான் பதிவேற்றம் பண்ணுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட வலைப்பதிவானது என்னுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ்க்காக மட்டுமே நான் ஸ்பெசிஃபிக்காக செஞ்ச ஒரு வலைப்பதிவு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபனி பவன் அண்ட் அசோசியேட்ஸில் 400க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு குறிப்பாக நம்ம வந்துட்டு ஃபைலிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கேலண்டர் ஆனது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி, அவங்கள பேஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கேலண்டர் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏதாவது ப்ரைவேட் நிறுவனங்கள் இந்த வலைப்பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு சில வேறுபாடுகள் இருக்கும். இது குறிப்பாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கேலண்டர். ஓகே. ஸோ இதில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கம்ப்ளைண்ட்ஸ் கேலண்டரில் என்னென்ன டியூரேஷனில் என்னென்ன ஃபைலிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டி ஒரு நிறுவனம் பண்ணணும் அப்படின்றத இதில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு, ஒரு நிறுவனமானது வருஷத்துக்கு குறைஞ்சது 4 போர்டு மீட்டிங் நடத்தணும், ஒன்ஸ் இன் ஈச் குவார்ட்டர் அப்படின்றது கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதி. அதன்படி உங்கள் நிறுவனத்தோட போர்டு மீட்டிங் எப்போ நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவார்ட்டரில் நடத்தணும். அதாவது 1st of April 2026 30th of June 2026க்குள்ளே நீங்கள் உங்களுடைய போர்டு மீட்டிங்கை நடத்தணும். அப்படி நடத்தக்கூடிய போர்டு மீட்டிங்கில் நீங்கள் பண்ணக்கூடிய டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MPP1 டிக்ளரேஷன். அதே மாதிரி ரெண்டாவது டிக்ளரேஷன் வந்து DIR 8 டிக்ளரேஷன். இது ரெண்டுமே டைரக்டர்ஸ், கம்பெனியில் இருக்கிற டைரக்டர்ஸ் பண்ண வேண்டிய டிக்ளரேஷன்ஸ். MPP1 டிக்ளரேஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எப்படி ஃபைல் பண்ணணும், DIR 8னா எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபில் பண்ணணும், அதை எப்படி டைரக்டர் சமர்ப்பிக்கணும், இது ரெண்டுத்துக்குமே நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி என்னுடைய யூடியூப் பக்கத்துலேயே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். குறிப்பாக இந்த 2 டிக்ளரேஷனையுமே எல்லா டைரக்டர்ஸும் கட்டாயமாக வருஷம் டிக்ளேர் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்கள டைரக்டர் பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபைலிங். எல்லா டைரக்டர்ஸுமே எல்லா கம்பெனியுமே பண்ண வேண்டிய ஃபைலிங். இது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நடக்கக்கூடிய போர்டு மீட்டிங்கில் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தீர்மானம் போட்டு வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு போன மாதம் ஒரு வீடியோ ஒன்று பண்ணி யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி CFS ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது கார்ப்பரேட் கம்ப்ளையன்ஸ் ஃபெசிலிட்டேஷன் ஸ்கீம். நிறைய நிறுவனங்கள் வந்து பல வருடங்களாக ஃபைலிங்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அப்படி பல வருடங்களாக பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னும் போது, உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் பண்ணாமல் விட்டுட்டாலே 2 லட்ச ரூபா வரைக்கும் டிலே ஃபீஸ் ஆனது அப்ளிகபிள் ஆகுது. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் 4 வருஷம் 5 வருஷம்னு பண்ணாமல் 6 லட்சம் 5 லட்சம் பெனால்ட்டி அக்யூமுலேட் ஆகிட்டு அந்த நிறுவனங்கள் க்ளோஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்பேற்பட்ட நிறுவனங்களுக்கு கட்ட வேண்டிய மொத்த பெனால்ட்டியில் 90% வேவ் ஆஃப் பண்ணி 10% மட்டும் பே பண்ணுங்க, உங்கள் கம்பெனியை ரிவைவ் பண்ணலான்ட்டு வந்த ஸ்கீம் தான் CCFS ஸ்கீம். இந்த ஸ்கீமோட விரிவான விளக்கத்தை நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த CCFS ஸ்கீம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கீமுக்கு அடியில் உங்களுடைய நிறுவனங்கள் ஏதாவது பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா உடனடியாக இந்த ஏப்ரல் டு ஜூன் டியூரேஷனில் பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா இது 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. மறுபடியும் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரும். ஸோ இந்த 3 மாதத்தை விட்டீங்கன்னா இந்த மாதிரி 90% ஃபீஸ் வேவ் ஆஃப் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஸ்கீம் கடையில் சில நிறுவனங்கள் வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலான்ற ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற நிறுவனங்கள் வந்து இந்த ஸ்கீம் கடையில் ஃபாஸ்ட் ட்ராக் எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை நிறுவனத்தை ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இந்த ஏப்ரல் டு ஜூன் டியூரேஷனை பயன்படுத்துங்க. மறுபடியும் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர். நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க, டின் நம்பருக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும். டின் நம்பர்னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அது வேற கான்செப்ட். டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது சைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ்.
ஸோ இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் பெனால்ட்டி ஒன்றும் போட போகிறது கிடையாது. ஒருத்தர் 2-3 டிஜிட்டல் சிக்னேச்சர் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு டிஎஸ்சிக்கான வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ரெனியூ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கான ஃபைலிங்ஸ் எந்த விதமான ஐடி ஃபைலிங்காக இருக்கலாம், ஜிஎஸ்டி ஃபைலிங்காக இருக்கலாம், கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டட் ஃபைலிங்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃபைலிங் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ஃபைலிங் அப்படின்றதுனால டிஎஸ்சி வச்சு தான் ஃபைலிங் பண்ணணும். அதனால கம்பெனியில் ஏதாவது ஒரு டைரக்டருக்காவது டிஎஸ்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை டிஎஸ்சி எல்லாருக்குமே எக்ஸ்பைரி ஆயிருந்து இருக்கு அப்படின்னா அந்த ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரிக்கு ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவரை வச்சு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபைலிங்ஸை நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி போன வருஷம் நம்ம ஆனுவல் ஃபைலிங் பண்ணும்போது கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிடுறீங்க, பட் ஆடிட் ரிப்போர்ட் வேற ஒரு ஆடிட்டர்லேருந்து வாங்கி சப்மிட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு ஆடிட்டர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆடிட்டர் தான் நம்ம வந்துட்டு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒருவேளை வேற ஒரு ஆடிட்டர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பழைய ஆடிட்டர் வெளியே போயிட்டாரு, புதுசாக இவரை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோன்றதை கம்பெனி பதிவாளர்கிட்ட பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது ஆடிட்டர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கணும். அப்போதான் புது ஆடிட்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பழைய ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆடிட்டர்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. ஸோ ஒருவேளை உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிற ஆடிட்டரை நீங்கள் மாற்றி புது ஆடிட்டர் கிட்ட இந்த வருஷம் வாங்க போறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ள, மே அண்ட் ஜூன் மாதத்துக்குள்ள அந்த ஆடிட்டர் சேஞ்சுக்கான ஃபைலிங்கை ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பண்ணிடுங்க. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலை வந்து ஆடிட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆடிட்டரை மாற்றுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை மே ஜூனில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம நார்மலாக 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கம்ப்ளையன்ஸ் ஹெல்த் செக். எப்படி ஒரு தனிநபரோட உடல்நிலையை பார்ப்பதற்காக நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு நிறுவனத்தோட ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்காக கம்ப்ளையன்ஸ் ஹெல்த் செக் அப்படின்றது நம்ம ஃபனி பவன் அண்ட் அசோசியேட்ஸில் பிரத்யேகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கான்செப்ட். இது மேண்டட்ரி ஃபைலிங் கிடையாது, ஆனால் ரெக்கமெண்டேட்டட். ஏன்னா நம்ம நார்மலாக எல்லா ஃபைலிங்குமே நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம், ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அப்படின்ட்டு ஏதாவது வரும்போது தான் இவ்வளோ நான் கம்ப்ளைண்ட்ஸ் நடந்திருக்கு, அதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs 3 lakhs பெனால்ட்டி கட்டுற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைசஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை நம்ம வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கம்ப்ளையன்ஸ் ஹெல்த் செக் அப்படின்னு பண்ணும்போது கம்பெனியோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே செக் பண்ணி ஏதாவது விட்டு போயிருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கம்ப்ளையன்ஸ் ஹெல்த் செக் அப்படின்றது ரெக்கமெண்டேட்டட், மேண்டட்ரி கிடையாது, பட் பண்ணால் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி ஜூன் ஜூலை மாதத்தில் ஆடிட்டரை ஆடிட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஏன் டிசம்பர் மாதம் கூப்பிட்றாங்க ஆடிட்டை பண்ணுறதுக்காக. அப்படி அவ்வளோ லேட்டெல்லாம் ஆடிட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆடிட் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ளே கட்டாயமாக ஆடிட் முடிஞ்சிடணும். ஆகஸ்ட் மாதம் உங்களோட ஃபைனலைஸ்டு ஆடிட் ரிப்போர்ட் உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் 2வது குவார்ட்டருக்கான போர்ட் மீட்டிங்கை கூப்பிட்டு அந்த ஆடிட் ரிப்போர்ட் அப்ரூவ் பண்ணி என்னைக்கு ஏஜிஎம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஏஜிஎம் நோட்டீஸ் அப்ரூவ் பண்ணி குறைஞ்சது 14 நாட்களுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பிச்சிடணும். எக்காரணத்து கொண்டும் ஏஜிஎம் நடத்துவதற்கான நோட்டீஸ் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அனுப்பாதீங்க. மேக்சிமம் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஏஜிஎம்கான நோட்டீஸை எல்லாருக்குமே அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஏஜிஎம் நடத்துவதற்கான இறுதி நாள் செப்டம்பர் 30ஆம் தேதி. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே ஏஜிஎம் நடத்துங்க. ஏஜிஎம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆடிட்டரை ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ADT1 அப்படின்ற ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணணும். அதற்கான இறுதி நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி. அதே மாதிரி AOC4 அப்படின்ற ஒரு ஃபார்மு, MGT7 அப்படின்ற ஒரு ஃபார்மு ஏஜிஎம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைல் பண்ணுவோம். அதுக்கான இறுதி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 29 அக்டோபரும் 29 நவம்பரும் இந்த ஒவ்வொரு ஃபார்முக்கும் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது இன்னும் 2 போர்டு மீட்டிங் நடத்த வேண்டியது இருக்குது. 3rd குவார்ட்டருக்கு ஒரு போர்டு மீட்டிங், 4th குவார்ட்டருக்கு ஒரு போர்டு மீட்டிங். ஸோ இதுதான் நீங்கள் கட்டாயமாக ஒரு வருஷத்தில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். இந்த ஆர்டரை நீங்கள் கரெக்டாக பின்பற்றுங்க. இந்த கம்ப்ளையன்ஸ் கேலண்டரை கையில் வச்சுட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா எல்லாமே அப்படின்ட்டு.
இது போக சில ஃபைலிங்ஸ் இருக்கும். நீங்கள் நடுவில் டேரக்டர்ஸை சில பேரை மாற்றணும்னு நினைக்கலாம், மெம்பர்ஸை சில பேர் உள்ளே இன்க்ளூட் பண்ணலான் இருக்கலாம், பாஸ் 3 ஃபைலிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பெனி பேரை மாற்றணும், அட்ரஸை மாற்றணும், எம்ஓஏஒய் அமெண்ட் பண்ணணும், லோன் வாங்கியிருக்கோம், சார்ஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈவெண்ட் பேஸ்ட் ஃபைலிங்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் வருஷத்தில் எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ தான் பண்ணணும், அப்போ தான் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி.